அன்பான உறவுகளுக்கு வணக்கம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்பர் 1, சிங்கப்பூர்ல நீங்க வேலை பார்க்குறீங்களா? உங்க உடம்புல ஏதாவது காயம் ஏற்படுதா? நம்பர் 2, உங்க முதலாளி உங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்கலையா? நம்பர் 3, ஐபில போட்டிருக்க சம்பளம் ஒண்ணு, உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் ஒண்ணா? இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். டிரான்சியன்ட் ஒர்க்கர்ஸ் கவுண்ட் 2 அப்படிங்கிற அமைப்பு இந்த சேவையை இலவசமாவே வழங்குறாங்க. அதாவது முழுக்க இலவசம் தான். நீங்க வக்கீல போய் பார்க்க தேவையில்லை. இவங்களுக்கு நேரடியா நீங்க கால் பண்ணி பேசலாம், இல்ல எந்த நேரத்துல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், அல்லது நேரடியா கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கு இதை பத்தி தகவல் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோ, பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மறக்காம லைக்கும் ஒரு கமெண்டும் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள TWC2 அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அதாவது இவங்களை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். டிரான்சியன்ட் ஒர்க்கர்ஸ் கவுண்ட் 2 அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் TWC2. இவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு சாராத, அதாவது பிரைவேட். இவங்க ஒர்க்கர்ஸ் என்னென்ன பிரச்சனையெல்லாம் எதிர்நோக்குறாங்க அப்படின்னு மனிதவள அமைச்சோட சேர்ந்து இவங்க இலவசமாக இந்த சேவையை வழங்குறாங்க. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி சமாளிக்கலாம், என்ன செஞ்சா உங்களுக்கு முழுமையான பலனை பெறலாம் அப்படின்னு மனிதவள அமைச்சுடன் சேர்ந்து இவங்க முழுக்க இலவசமாவே இந்த ஒரு சேவையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சேவை மூலம் யார் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க்கர்ஸ், அதாவது ஒர்க் பெர்மிட்ல உள்ளவங்களும் எஸ்பாஸ்ல உள்ளவங்களும் இந்த சேவையை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு உங்க முதலாளி சம்பளம் கொடுக்கலன்னா இவங்க மனிதவள அமைச்சை தொடர்பு கொண்டு மனிதவள அமைச்சின் மூலம் உங்க முதலாளிக்கும் உங்களுக்கு இடையிலான ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்தி சுமூகமா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இவங்க வந்து முன் வருவாங்க. அப்படி முடிக்க முடியலையா, அந்த பிரச்சனையை வேற எப்படி கையாளலாம் அப்படின்னு மேலும் உங்களை வழி நடத்துவாங்க. உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருக்கும் போதே புதிய வேலை உங்களுக்கு தேடி தர்றதுக்கும் இவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. புதிய வேலை ஏற்பாடு பண்றதுக்கு மனிதவள அமைச்சோட லெட்டர் வேணும், அதாவது அவங்களோட அனுமதி வேணும். அவங்க அனுமதி இல்லாம வெளியில வேலை தேட முடியாது. அந்த மனிதவள அமைச்சோட அனுமதிய இவங்க வாங்கி தருவாங்க. உங்களுடைய முதலாளி உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முன் வரவில்லை, அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் சட்டத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு சட்டத்தை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாம வெளிநாட்டு ஊழியர் அப்படிங்கறதுனால சிங்கப்பூர் சட்ட திட்டம் அவ்வளவா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த அமைப்பு சிங்கப்பூர் சட்ட திட்டத்தை முழுக்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மேலும் நாம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளை இவங்க வந்து நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகளை கையாள்றதுக்கு நமக்கு வந்து வக்கீல்கள் தேவையில்லை. நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களே சொல்லி கொடுப்பாங்க. மேலும் இந்த பிரச்சனைகள் வந்து நீதிமன்றத்துல தீர்க்கப்பட போவதில்லை. மனிதவள அமைச்சின் மூலமாக, அதாவது MOM மூலமாக தான் நமக்கு பிரச்சனையை தீர்ப்பாங்க. அதனால இதுக்கு வந்து வக்கீல்கள் தேவையில்லை. இவங்களை எப்படி நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, இவங்களோட முகநூல் பக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதாவது பின்தொடரலாம். இதன் மூலம் புது அறிவிப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கைபேசி எண், அதாவது இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு காலையில 9 மணில இருந்து இரவு 9 மணி வரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே போல இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு எந்த நேரத்துல வேணாலும் நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். இவங்களோட அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களை போய் நீங்க நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம், அதாவது கன்சல்ட் பண்ணலாம். டிரான்சியன்ட் ஒர்க்கர்ஸ் கவுண்ட் 2, 18-0P பென்குலன் ஸ்ட்ரீட், 9வது மாடி 1வது யூனிட், தி பென்குலன், அதாவது பென்குலன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதோட லொகேஷன் மேப்பை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நம்புனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.